அன்புக்குரிய இஸ்லாமிய உறவுகளை இந்த ஜனாதாவுடைய கடமைகளை பற்றி முறையில் கலந்து பெறுவதற்காக வேண்டி பாடுபட்ட அன்புக்குரிய உறவுடைய சகோதரர்களே, நேரம் பேசுவதோ நேரம் பேசுவதோ என்னுடைய நோக்கம் அல்ல. குறுகிய நேரத்துக்குள்ள அவசரமாக பெற்றுக்கொள்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒவ்வொரு நாள் காலையில இருமத்துல இருந்து நாங்க திரும்ப தூங்க போற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஜனாதாவுடைய செய்தியை கேள்விப்படாம நானும் நீங்களும் தூங்குவது கிடையாது. எங்க பார்த்தாலும் ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு ஜனாசாவுடைய செய்தியை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த ஜனாசாவுடைய செய்திகளை கேட்டதுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு நாங்க போறோம். இதே மாதிரி ஒவ்வொரு விடயங்களும் நடக்குது. சில இடங்கள்ல சில உலமாக்கள் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறாங்க, கேட்கிறோம், பாரம். அந்த நேரம் எங்களோட உள்ளத்துல ஒரு பயம் வந்தது. திரும்ப பின்னால வந்ததுக்கு பின்னால ஒரு சில நாட்கள் நாங்க அந்த பயத்தால தொழுகிறோம். எங்களுக்கு தக்குவா கூடுது. 5 நேரம் பள்ளிக்கு போனோம். சுபகளை வாங்க சொன்னதுக்கு பின்னாடி எழுப்பாதவங்கள் எல்லாம் தஹஜ்ஜுடைய நேரத்துல பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையை நம்ம பார்க்கிறோம். அன்பார்ந்த உறவுகளை, அன்புக்குரிய சகோதரர்களே, இதை அல்லாஹ் ஒருபோது விரும்பினது கிடையாது. எந்த நேரத்துல எப்போது எங்களுக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதோ, கடைசி ரூஹ் இந்த உலகத்தை விட்டு பெரிய வரைக்கும் ஒவ்வொரு மூமின் மீதும் அல்லாஹ் கடமையாக்கி இந்த தொழுகையை எடுத்துக்கொள்ளணும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு. அன்பார்ந்த உறவுகளை, அன்புக்குரிய சகோதரர்களே, மௌத்துடைய நேரம் காலம் அல்லாஹ் யாருக்கும் அறிவித்தது கிடையாது. இந்த சகோதரர் நேற்றைய தினம் காலையில பேசினாரு. நம்ம எத்தனையோ பேர் சந்திச்சோம், பேசினோம், கதைச்சோம். அவரது கையால அவர் வடை போட்டு தந்தாரு, சாப்பிட்டோம். அவரது கையால அதாவது எத்தனையோ விஷயங்களை நாங்க பரிமாறிக்கொண்டோம். இன்றைய தினம் அவரை கபூர்ல வச்சு கொண்டு நானும் நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டிருக்கோம். அன்பான உறவுடைய சகோதரர்களே, இதே மாதிரி தான் என்னுடைய உங்களுடைய நிலைமையும் நாளைய தினம் மாறலாம், அல்லது அடுத்த நிமிடம் மாறலாம். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்ன மலேசியால முன்னால தாய்க்காரி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய கணவர் பக்கத்துல 3 பிள்ளைகளும் சுத்தி பெஞ்சில உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆர்டர் பண்றாங்க. சாப்பாடு மேசைக்கு வந்துட்டு அந்த சாப்பாடு சாப்பிடறதுக்கு முன்னால அல்லாஹ் பறிச்சுக்கணும். மேசைக்கு சாப்பாடு வந்தது, அந்த கதிரையே சாப்பிடறதுக்கு அவன் செய்யறாரு. கொஞ்சம் முன்னுக்கு போயிட்டு அப்படி உட்காரும் பொழுது அப்படியே அந்த சாப்பாட்டுக்கு மேலேயே முகத்தை குத்துறாரு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய அழைப்பு வந்தது. அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, இதே மாதிரி தான் எந்த வயசுல, எந்த நிலைமையில, எந்த சந்தர்ப்பத்துல அல்லாஹ் என்னையும் உங்களை அழைக்க இருக்கிறானோ அது எனக்கு உங்களுக்கும் தெரியாது. நம்ம எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிற போட்ட உளுந்த வெட்டணும், போட்ட வெள்ளாமையை வெட்டணும், இதே போல செஞ்ச பயிர் பச்சையில விளையணும், என்ற கடன் கழியணும், என்ற நிலைமை சீராகணும் என்று சொல்லி நானும் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறோம். இதை பார்க்கறதுக்கு நேரம் கிடைக்குமா, காலம் தருவானா என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் வெளிச்சமாகும். ஆனா இந்த உண்மையை நாங்க தெரியாம இந்த நிமிடம் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு மாற்றமானவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த உலகத்துல முழு சொத்தையும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனையும் ஒரு தராசிலையும், அதே போல இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய இந்த கலிமாவை ஒரு தராசிலையும் வச்சால், இந்த கலிமாவுடைய தராசு தான் ஆக பெருசு, அதுதான் பாரத்தால கடத்தால கூடுது என்று தெரிந்திருந்தும் கூட அதே நாவின் மூலமாக அல்லாஹ்வை திக்ர் செய்ய மறந்த கூட்டத்தில் நாம் இருக்கிறோம். அந்த நாவின் மூலமாக பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். உலகத்திலே ஆக பெருசு ஒன்று உலகத்துல கலிமா சொன்ன நானும் நீங்களும் அதே அந்த நாக்கின் மூலமாக ஹராத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதே அந்த நாவின் மூலமாக பாவத்தை பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே அந்த நாவின் மூலமாக புறம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதே அந்த நாவின் மூலமாக ஐசையும் கஞ்சாவையும் அடிச்சு அடிச்சு முகத்துல அல்லாஹ் தந்த பிரகாசத்தையே இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த உறவுகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலைமையில அல்லாஹ் உன்னை சந்திச்சால், இந்த நிலைமையில உனக்கு மவுத்து வந்துட்டா, இந்த நிலைமையில அல்லாஹ் உன்னை அழைச்சால் உன் நிலைமை என்ன என்பதை பற்றி நான் நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஒவ்வொரு மூமினும் கடைசி நேரத்துல கலிமாவோடு உலகத்தை விட்டு பிரியணும். அல்லது தொழுகையில என்ற சுஜூதுல என்ற ரூபு போகணும், அல்லது அல்லாஹ்வுடைய பள்ளியில வச்சு என்ற ரூபு போகணும். இப்படி ஆசைப்பட்டு அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதுக்கு முதலாவது பள்ளியை நீங்க தீர்மானிச்சுக்கணும். அன்பார்ந்த உறவுகளே, சகோதரர்களே, வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போனா திரும்ப அடுத்த வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த பள்ளியினுடைய வாசம் கூட கேட்டுக்கு கூட போகாதவர்கள் எத்தனை பேரை பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்ல, அதுக்கடையில ஒரு ஜனாசா விழுந்தா அந்த ஜனாசாவுக்கு எல்லாரும் போகணும், எல்லாரும் போறாங்க, நானும் போறேன் என்ற ஒரே ஒரு சாட்டு போக்குக்காக மனுஷன் போயிட்டு வரோம். நவுதுபில்லாஹி மின்ஹா. இது மூமினுக்கு அல்லாஹ் படைத்து கொடுத்த பாடம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி தந்த பாடம் கிடையாது. அன்பார்ந்த உறவுகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு வெள்ளிக்கிழமை கடையில அடுத்த வெள்ளிக்கிழமை எத்தனையோ பக்த தொழுகைகளை நாசமாக்கிட்டு இருக்கிறோம். எத்தனையோ தொழுகைகளை நாசமாக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹ் எல்லா வகையிலும் செல்வதை தந்திருக்கிறான். ஏனைய மதங்களை விட அல்லாஹ் எல்லாத்திலையும் முஸ்லீம்கள் கலிமா சொன்ன வகையில அல்லாஹ் என்னை உங்களையும் கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். ஆனா
அல்ஹம்துலில்லாஹ் அப்படி கண்ணியப்படுத்தின அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருடைய வாழ்க்கைக்கு முற்று முழுதாக இந்த உலகத்துல மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயம் இருக்கும் என்று சொன்னா அது நானும் நீங்கள் தான். இன்னைக்கு அந்நிய மதத்துல உள்ளவங்க மார்க்கத்தை படிச்சு 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 இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. கண்ணியமான மார்க்கம் இதுதான் என்று சொல்லி மார்க்கத்தை படிச்சு கொண்டே வராங்க. தேடி தேடி அலைஞ்சு அலைஞ்சு இஸ்லாத்துக்குள்ள வராங்க. ஆனா கியாமத்து நாள் வரைக்கும் ஏண்ட உங்களோட அகலாக்க பார்த்து ஒரு காவி இஸ்லாத்துல வர மாட்டோம். நாங்க வெறுமனே மூமின்களாக மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த பெயர் மட்டும்தான் எங்கிட்ட இருக்குது. அன்பார்ந்த உறவுகளை, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரூபத்தோட இந்த வாழ்க்கையில நம்ம வாழ்ந்துட்டு அல்லாஹ்வை சந்திச்சோம் சொன்னா இதை விட சந்திக்காமல் இருப்பது சிறந்தது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். நான் நேரங்காலம் எடுத்துக்கொள்ள இல்ல. வரக்கூடிய காலகட்டம் மிக நெருக்கமா இருக்குது. எங்க பார்த்தாலும் ஜனாசா, எங்க பார்த்தாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்பார்ந்த உறவுகளை சகோதரர்களே, ஏண்ட உங்களோட ஜனாசா அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய நிலைமையில உலகத்தை விட்டு போகணும். நாளைக்கு இந்த ஜனாசாவுக்கும் இத்தனை சகோதரர் வந்த போல இதை விட பல மடங்கு ஏண்ட ஜனாசாவுக்கு வாரத்துக்கு உலகத்தில் நம்ம சம்பாதிக்கணும். நன்மையான காரியங்களை அதிகமாக செய்யணும். இந்த சகோதரர் எந்த விஷயமாக இருந்தாலும் பள்ளியில அறிவித்தா நான் இவ்வளவு தாரண்டு இருக்கிற தலைவன் மாற்றம் அதாவது மறைமுகமாக சொல்லிட்டு போய்த்துருவாரு. உண்மையிலேயே நல்ல அகலாம். யாரை கண்டாலும் அன்பா பேசக்கூடியவர், யாரை கண்டாலும் அழகான முறையில் பேச கொண்டுவார். மௌலிமார்களை கண்டா மௌலிமார் தான், டீச்சர்ஸ் மாரை கண்டா டீச்சர்ஸ் மார் தான், ஹாஜியார் மாரை கண்டா ஹாஜியார். அந்த வார்த்தையோட பேசக்கூடியவர். நானும் நீங்களும் நேற்றைய தினம் வரைக்கும் ஒரு கடல் பிரமாணம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம். இவருக்கு மவுத்து வரும் என்று செய்தி. ஆனால் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் மனம் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்பட்டாலும் கூட அல்லாஹ்வுடைய அந்த விதி என்ற வகையில அது அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற வகையில நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எனவே என் அன்பார்ந்த உறவுகளை, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுக்காக நமக்கு தந்திருக்கக்கூடிய கால நேரங்களை பெற்றோர்கள் பிள்ளையின் மீது கவனம் செலுத்துங்க. தாய்மார்கள் மீது கணவன்மார்கள் கவனம் செலுத்துங்க. உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களை ஆகப்பெரிய சொத்து குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். நல்ல குழந்தைகளா உருவாக்க பாருங்க. நீங்க மௌத்தா போனா உங்களுக்கு தொழிக்கக்கூடிய பிள்ளைகளை உருவாக்கிட்டு போங்க. நாளைக்கு உங்களுக்கு பின்னால பாப்பா போல நல்ல அகலாக்குள்ள பிள்ளைகள், நல்ல பண்பாடான பிள்ளைகள், சமுதாயம் பேசக்கூடிய அளவுக்கும் நல்ல பிள்ளைகளை உருவாக்கிட்டு போங்க. மாற்றமாக போனோம் என்று சொன்னால் இந்த உலகத்துல ஏனோ தானோ என்று கஞ்சாவோடையும் இப்படியான மோசமான ஐசோடையும் வாழ்ந்துட்டு போயிட்டோம் என்று சொன்னால் அன்பார்ந்த உறவுகளை சகோதரர்களே, இந்த உலகத்துடைய வாழ்க்கை உங்களுக்கு நஷ்டம் தான். அதாவது இந்த கபருடைய வாழ்க்கையும் நஷ்டம் தான். அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு நஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் போய் சேரும். அதனால அன்பார்ந்தவர்களே, இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க சிந்தனை செய்து பாருங்க. இந்த இடத்துல நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு சுபகுடைய தொழுகையை தொழுதவங்க எத்தனை பேர் நிக்கிறோம்? இமா ஜமாத்தோட தொழுதாட்டியாலும் சுணங்கியாவது இந்த தொழுகையை தொழுத சகோதரர்கள் எத்தனை பேர் நிக்கிறோம்? அல்லது இந்த மாசம் ஃபுல்லாக நான் எத்தனை சுபகளை தொழுதிருக்கிறேன்? இந்த மாசம் ஃபுல்லாக நான் எத்தனை ஜுமாவுக்கு நேரத்துக்கு போயிட்டு ஒரு ஒட்டகத்தினுடைய நன்மையை நான் அடைஞ்சிருக்கிறேன். சுபஹானல்லாஹ். அன்பார்ந்த உறவுகளே சகோதரே, இப்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அல்லாஹ் நெருக்கமான முறையில தந்தும் கூட, இறக்கப்பட்டு தந்தும் கூட, இன்றைக்கு அல்லாஹ்வை மறந்து துனியாவுடைய வாழ்க்கையில மூடி கிடக்கிறோம். எங்களுக்கு 1000 ரூபாய் சல்லியுடைய பெருமதி விளங்குது. ஆனா 2 ரக்காத் தொழுகையுடைய பெருமதி விளங்க மாட்டேங்குது. சுருக்கமா சொல்லி முடித்துக் கொள்றேன். சுபஹ் தொழுகைக்கு முன்னால 2 ரக்காத் சுன்னத் தொழுதா இந்த உலகத்துடைய வஸ்துக்கள் அத்தனை கிடைப்பதை விட சிறந்தது. ஆனா அந்த சுபஹுடைய சுன்னத்துக்கு அந்த ஒரு கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னால் என் அன்பார்ந்த உறவுகளே சகோதரர்களே, பல்லுடைய தொழுகைக்கு அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறான்? அன்றைய நாளுக்குள்ள அல்லாஹ் ஒன்றை பொறுப்படுத்திக் கொள்றான். யாராலையும் எதாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியெல்லாம் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தந்திருக்கக்கூடிய நிலைமையில காலையில மாலையில துஆவை பாடமாக்குங்க. காலையில மாலையில ஓதக்கூடிய துஆக்களை ஓதுங்க. ஆயத்துல் குர்சி 5 நேர தொழுகைக்கு பின்னால ஓதுங்க. மௌத்தாகுனா சொர்க்கம். இஸ்திக்பார பாடமாய் கொள்ளுங்க. நீங்க மௌத்தானால் அடுத்த நிமிஷம் அல்லாஹ் உங்களை சொர்க்கத்தை ஹயாத்தாக்கி வச்சிருக்கான். இந்த வாழ்க்கை அல்லாஹ் சிறப்பான வாழ்க்கையா வச்சிருக்கான். எனவே அன்பார்ந்த உறவுகளே, அன்புக்குரிய சகோதரர்களே, கால நேரம் அதாவது மிக வேகமாக போய் கொண்டிருக்கிறது. இருக்கக்கூடிய கால நேரங்களை அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் பொருத்தமான முறையில வாழ்ந்து மதிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.